இந்த காணொளியில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஸ்தலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழ்நாட்டில் ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூர் வட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேம்பத்தி அப்படிங்கிற ஒரு ஊரில் லட்சுமி நாராயண பெருமாள் அப்படிங்கிற ஒரு பழமை வாய்ந்த திருக்கோவில் பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்தியூர் அப்படின்னு எடுத்துட்டாலே நமக்கு குருநாத சாமி கோவில் அது மட்டும்தான் ஞாபகம் வரும். ஆனால் இருந்தாலுமே பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில் அப்படிங்கிறது அந்தியூர் வட்டத்தில் வேம்பத்தி அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்க அப்படின்னா அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த வழியில் போனோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த பழமை வாய்ந்த திருக்கோவிலை நம்ம காண முடியும். அதாவது இந்த திருக்கோயில் பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோயில் ஒரு கால பூஜை நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு முக்கிய திருவிழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரட்டாதி மாதம் வைகுண்ட ஏகாதசியும் ஒரு முக்கிய திருவிழாவை இங்கே நடக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த வேம்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஐயனாரப்பன் கோவில், பாட்டப்பன் கோவில், துறிஞ்சி தண்டுமாரியம்மன் கோவில், இந்த மாதிரி பல்வேறு வகையான சிறப்புகள் இருந்திருக்கு. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா இது பழமை வாய்ந்த ஒரு திருக்கோவில் அப்படின்னா லட்சுமி நாராயண பெருமாள் அப்படிங்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சாமிகள் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஸ்ரீ ஹயக்ரீவர், ஆஞ்சநேயர் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிறப்பான பூஜைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க காலமுறையில். அது போக பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சங்கரத்தாழ்வார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெற்ற ஒரு சுவாமி இருக்குது. ஸோ அந்த சாமிக்கும் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாத மாதிரி யோக நரசிம்மர் அப்படின்னு இருக்குது. இந்த ரெண்டு சாமிகளையும் நம்ம தொடர்ந்து வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அதாவது உங்களோட வீட்டில் சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, சரியாக நீங்கள் தூங்க முடியல, வழக்குகளில் வெற்றி பெற முடியல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த நரசிம்மரை தினமும் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நீங்கள் நரசிம்மரை வீட்டிலேயே வழிபட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டிலேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரசிம்மரோட ஃபோட்டோவை வச்சு நீங்கள் வணங்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கோயில்களுக்கே சென்று வணங்கலாம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி பிரசித்தி பெற்ற இந்த நரசிம்மர் எழுந்திருக்கக்கூடியது 19ஆம் நூற்றாண்டுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த நரசிம்மர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒளிப்பிளம்பு அப்படிங்கிற பொருள்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது மகாவிஷ்ணு எடுத்த ஒரு அவதாரம் அப்படிங்கிறாங்க. இந்த அவதாரம் பார்த்தீங்க அப்படின்னா உக்கிரமாக காணப்பட்டாலும் பக்தர்கள் அவரை விரும்பி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடிகள்லாம் சொல்லுது. அதுபோக பார்த்தீங்க அப்படின்னா இந்த நரசிம்மருக்கு உண்டான ஒரு பிரத்யோகமான ஒரு பொருள் என்ன அப்படின்னா அடித்தகை பிடித்த பெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு பேரும் பார்த்தீங்கன்னா நரசிம்மருக்கு உண்டு. அதாவது பக்தர்கள் உரிமையோடு அடித்து கேட்ட மறு வினாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேம்பத்தி லட்சுமி நாராயண பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய நரசிம்மர் உங்களுக்கு உதவுவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலோட மற்றொரு சிறப்பு என்னென்னா ஈரோடு மாவட்டத்திலேயே முதலாக எழுந்தருளியே இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா இந்த லட்சுமி நாராயண பெருமாள் கோவில் அப்படின்னு பழங்கால ஓலைச்சுவடிகள் சொல்லுது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கோவிலை விசிட் பண்ணல அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லது நடக்கும். ஸோ இந்த கோயிலோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எப்படி போகணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக்